நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள், தாங்க முடியாத வலிகள் அப்படின்னு நிறைய இருக்கு. மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலியா இருக்கட்டும், குதிகால் வலி, இதனால பார்த்தோம்னா ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கபம் நரம்புகளை சேரும்போது தான் அந்த குடைச்சல் அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த மாதிரி வலி தொடர்பான நோய்கள், மூட்டு வலி இருக்கு, உடம்பெல்லாம் வலி இருக்குன்னா நம்ம பேசிக்கா முடக்கத்தான் கீரையை நம்ம சாப்பிடுவோம். பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல தான் இந்த மாதிரி பேக் பெயின் சிவியரா இருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டுக்கல்ல அதிக வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மூட்டுக்கல்ல அதிகமா வலி ஏற்படாமலும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமலும் இது தடுக்குது. போன் ரொம்ப வறட்சி தன்மை அடைந்து மூட்டுக்கல்ல ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சி இருக்கிறது, நடக்கும்போது ஒரு சவுண்ட் வர்றது, எலும்புகள்ல ரொம்ப தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம் இருக்கும் பட்சத்துல ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள், தாங்க முடியாத வலிகள் அப்படின்னு நிறைய இருக்கு. மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலியா இருக்கட்டும், குதிகால் வலி, இதனால பார்த்தோம்னா ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா உடல் பருமன் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டு வலியும் சரி, குதிகால் வலியும் சரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லோ பேக் பெயின், இதையும் தாண்டி சிலருக்கு மசில்ஸ்ல நிறைய பெயின் இருக்கும். மசில்ஸ்ல பார்த்தோம்னா தசை பிடிப்பு இருக்கு, காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா தாங்க முடியாத வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, ஆனால் உடம்புல வலி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள் கபம் அதிகமானாலும் நம்ம உடல்ல ஏற்படும். நிச்சயமா கபம் அப்படின்னா சளிதான பிடிக்கும், தலைவலி வரும், கோல்டு இருக்கும், காஃப் இருக்கும். இது நம்ம உடல்ல வலியை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். கபம் தொடர்பான பிரச்சனைகள் நரம்புகள்ல சேரும் பொழுது தான் அதிகமான வலியும் வேதனையும் நமக்கு தருது. ரொம்ப எளிமையான முறையில் இது எப்படி சரி பண்றது? இப்போ கபம் நரம்புகளை சேரும்போது தான் அந்த குடைச்சல் அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த மாதிரி வலி தொடர்பான நோய்கள், மூட்டு வலி இருக்கு, உடம்பெல்லாம் வலி இருக்குன்னா நம்ம பேசிக்கா முடக்கத்தான் கீரையை நம்ம சாப்பிடுவோம். பேர்லயே இருக்கிற மாதிரி முடக்கத்தான் நம்ம உடல்ல முடக்கி போடக்கூடிய வாதத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நம்ம முடக்கத்தான் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. இது உள் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் உள் மற்றும் வெளிப்பிரயோகமாக பயன்படுத்த, ஒரே மருந்தை ரெண்டா நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம்னா ஒரு தைல வகை, இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய மூட்டு வலியா இருக்கட்டும், தசைகள் சம்பந்தப்பட்ட வலியா இருக்கட்டும், தசைகள் ஏற்படக்கூடிய பிடிப்பு வலிகள், இது எல்லாமே நம்ம உடல்ல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக குணம் பெறலாம். இதை எப்படி நம்ம செய்யலாம்? முடக்கத்தான் கீரையை மட்டும் பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் வகைகள் தான் நமக்கு தேவை. முக்கியமா இதுல பார்த்தோம்னா நல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்குது. பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல தான் இந்த மாதிரி பேக் பெயின் சிவியரா இருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டுக்கல்ல அதிக வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம மூட்டுக்கல்ல அதிகமா வலி ஏற்படாமலும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமலும் இது தடுக்குது. ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸா இருக்கு. ஸோ அந்த மெனோபாஸ் டைம்ல பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் குறைய குறைய கால்சியம் லெவல் உடல்ல நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா எலும்புகள்ல, மூட்டு எலும்புகள்ல தேய்மானம் ஏற்படுது. அடுத்ததாக நான் சொன்னது ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். இன்னைக்கு காலகட்டத்தில் போன்ல டீஹைட்ரேஷன் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அது போன் ரொம்ப வறட்சி தன்மை அடைந்து மூட்டுக்கல்ல ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சி இருக்கிறது, நடக்கும்போது ஒரு சவுண்ட் வர்றது, எலும்புகள்ல ரொம்ப தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம் இருக்கும் பட்சத்துல நம்ம ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம். வாதம் தொடர்பான எந்த நோயா இருந்தாலும் சரி, ஆமணக்கு மற்றும் ஆமணக்கு இலைகளா இருக்கட்டும், ஆமணக்கு விதைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வாத நோய்களை விரட்டக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. அப்போ இதனோட நல்லெண்ணெயோட நம்ம ஆமணக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெயை பார்த்தோம்னா உடல்ல தசைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் வகை. இந்த எண்ணெய் 3 எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், கடுகு எண்ணெய் சம அளவு எடுத்துக்கிறோம். இதுல பார்த்தோம்னா முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து மூணுமே ஒரு 100 ml எடுக்கிறோம்னா இதில் தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் போட்டு நல்லா நம்ம எண்ணெய் மாதிரி காய்ச்சிக்கணும். ஸோ இந்த தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நல்ல
நல்லா காய்ச்சி எடுத்து மூடி வச்சிடணும். இதை வெளிப்பிரயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது, எண்ணெய் காய்ச்சி முடிச்ச உடனே சூடாக இருக்கும்போது கற்பூரத்தை ஒரு சின்ன கட்டி அதில் போட்டுக்கலாம். இது இன்டர்னலாக உள்ளுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா கற்பூரம் சேர்க்க தேவையில்லை. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியில் வந்து மசாஜ் ஆயிலாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த எண்ணெயை மூட்டுக்கல்ல, இடுப்புகளில், தசைகளில் இருக்கக்கூடிய வலிகள் குறைவதற்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கு, இல்லை அரிசி வடிகஞ்சி இருக்கு. பொதுவாக இந்த அரிசி வடிகஞ்சியில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் உடல்ல வந்து லைட்டாக சூடுபடுத்தி இந்த தண்ணியை வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது தசைகளுக்கு அதிக வலிமையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அரிசி வடித்த கஞ்சியை நம்ம என்ன பண்ணலாம்னா உடம்புகளில் நம்ம வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு, அதாவது கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிட்டு வந்தோம்னா வலிகள் நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். இதை உள்ளுக்கு எப்படிங்க சாப்பிட்றது? இந்த எண்ணெயை எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு 5 ml அளவுக்கு போதுமானது. 5 ml அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா காலையில் நீராகாரம் அப்படின்னா பழைய சாதம் நீராகாரத்தில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை இரவு 2 வேளையும் பாலில் கலந்து இந்த எண்ணெயை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும்போது வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி, அடுத்ததாக மூட்டுக்கல்ல வலி இருக்கு, இல்லை தசைகள் தொடர்பான வலிகள் இருக்கு, உடல்ல ஏற்படக்கூடிய எந்த வகையான வலியாக இருந்தாலும் நிச்சயமாக இது சரி செய்யுதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இஞ்சி, மஞ்சள் இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா மிளகு. இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா மிளகு கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மிளகு கற்பம் எப்படி செய்யறது? பொதுவாக மிளகுக்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்னன்னா நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். ஸோ யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல எந்த வகையான நச்சுக்கள் இருந்தாலும் அதை வெளியேற்றும். இப்போ வந்து ஏதோ ஒரு அலர்ஜி, ஸ்கின்ல வந்து ஏதோ ஒரு அலர்ஜி ஆகுது, காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரியல, எதனால தோல்ல வந்து தடிப்பு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காணாக்கடி பிரச்சனை இருக்கிறவங்க மிளகு கற்பத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மிளகு கற்பம் எப்படி செய்யணும் அப்படின்னா பால்ல மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகை நல்ல பால்ல இரவு முழுவதும் அப்படியே ஊறணும். ஸோ பால்லையே நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிடங்கள் பால்ல வேகணும். வெந்த பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயில்ல உலர்த்தி எடுத்துக்கணும். வெயில்ல ஒரு 2 நாள் உலர்த்ததுக்கு அப்புறம் இந்த மிளகை டெய்லி 1 இருந்து 2 மிளகு சாப்பிட்டாலே போதும். வெத்தலைக்குள்ள வச்சு இந்த மிளகை நல்லா கடிச்சு சாப்பிடணும். தினமும் இது ஏதாவது ஒரு வேளை நம்ம இந்த மிளகை வெத்தலைக்குள்ள வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல கபத்தால் ஏற்பட்ட வலியாக இருந்தாலும், உடல் குத்தல் குடைச்சல் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னா அதற்குமே மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. ஏன்னா மிளகுக்கு வந்து பார்த்தோம்னா வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது பால்ல 1 சிட்டிகை இல்லைன்னா 2 சிட்டிகை அளவு சுக்குத்தூள் இல்லைன்னா இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் பாலை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா உடல்ல இருக்கக்கூடிய வலியும் குறையும், இல்லை கபத்தால வலி ஏற்பட்டிருந்தால் அதுவும் நமக்கு குறையும். இதை தொடர்ந்து நமக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்கு, மண்டை குத்தல் வலி இருக்கு அப்படின்னா அதற்குமே இந்த மிளகு கற்பத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா வலிகளும் வாதம் தொடர்பாக வருவது கிடையாது. கபம் அதிகரிச்சு நரம்புகள்ல சேர்ந்தாலும் உடல்ல குத்தல் குடைச்சல் வலி இருக்கும். ஸோ இந்த ஆயிலை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே தயாரித்து பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.